கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மல்கியா அதிகாரம் 2 வசனம் 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் ஒழுக்கமுள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே ஆதாமை உருவாக்கினார். மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான். அவரால் அநேக மனிதனை உருவாக்கி இருக்கக்கூடும். ஆனால் அவர் ஏன் ஒரு ஆதாமை படைத்தார்? ஆதாம் ஏவாளின் மூலமாக ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கி அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதை போலத்தான் நம் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நம்முடைய தலைமுறையை தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். நம்மை பிரித்தெடுத்ததன் நோக்கம் என்ன? நம்முடைய குடும்பம் அவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் அவருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் நம்முடைய சந்ததி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற சந்ததியாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மை ரட்சித்துள்ளார். ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மை உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. இந்நாட்களில் அநேகர் மனைவிக்கு துரோகம் செய்து, கணவனுக்கு துரோகம் செய்து, பரிசுத்தத்தை இழந்து அதிநிமித்தம் குடும்பத்திற்குள் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு பிசாசு ஜனங்களை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தி குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கின்றான். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம். பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவோம். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நாங்கள் வாழ ஒருபோதும் எங்கள் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.